ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னால் ரொம்ப நாளாக என்னால் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் அதான் வேறு ஒரு இதனால் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. பட் இனிமேல் கவலைப்படாதீங்க. பட் உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸில் ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம். வேலூர் மாவட்டம் நான் பிறந்ததுன்னு சொல்லலை. பட் என்னோடய சொந்த ஊர் வேலூர் மட்டும்தான். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ப்ரெசென்ட்டாக பெங்களூரில் இருக்கோம். படித்தது எல்லாமே ஃபுல்லாக பெங்களூர் தான். பட் இன்றைக்கி நாங்கள் இங்கே கூட எங்களோட சொந்த ஊரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே ரத்னகிரின்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல முருகருடைய ஒரு கால் பாதம் ஒன்று இங்கே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே இந்த காவடி டைமெல்லாம் அதிகமாக இங்கெல்லாம் காவடி எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இங்கேயும் ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகை உள்ள தான் முருகர் தவம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது இப்போ இல்லை, அது சுமார் ஒரு 2000 இயர்ஸ்க்கு பேக். அது இந்த கோயில் எப்படி ஆச்சு, உருவாச்சு எல்லாம் நம்ம அங்கே பூசாரி இருந்தால் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காவடி எடுக்கிறது ஆடியில் ஃபஸ்ட்டு வீக்கு இது பட் இதுவும் இல்லாமல் திருப்பி நம்ம வேலூர் மாவட்டத்தில் ரத்னகிரின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியும் அது ரத்னகிரி. பட் தெரியலன்னா நீங்கள் ஒரு வாட்டி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுளில் போடுங்க ரத்னகிரி ஃப்ரம் வேலூர் டெம்பிள்னு சொல்லி. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் டெம்பிள். இன்றைக்கி நாங்கள் நான் இந்த கோயில் எக்ஸாக்டாக இருக்கிறது வேலூர் மாவட்டம். அதுக்கப்புறமா காட்பாடி சுகர் மில்லு அங்கே இறங்கிட்டு 66 புத்தூர் வழியாக சொல்லி போகிற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. பட் நீங்கள் தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலூர்லேருந்து காட்பாடி சுகர் மில்லுன்னு சொல்லி பஸ் ஏறிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து 66 புத்தூர் அப்புறமா ரத்னகிரி கோயில்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோவில் கூட்டிகிட்டு இங்கே விட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸ். ஏன்னா இந்த பிளேஸ் எங்கள் அப்பா அவங்க பிறந்து வளர்ந்த ஒரு ஊர். பட் இது இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியல. அதனால் எங்கள் அப்பா தான் சொன்னார், இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த கோயிலில். ஆனால் அந்த காவடி எடுக்கிற டைம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் அது காவடி ஃபஸ்ட் நாள்ன்றதுனால காலையிலே காவடி எடுத்துட்டாங்களாம். ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் கோயில் எல்லாமே மூடிட்டாங்க. பட் பரவாயில்ல, கோயில் மூடினா என்ன, கடவுள் நம்மளை வேணான்னு சொல்லுவாரா? அதனால தான் நாங்களும் இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இங்கே மெயின் மூலஸ்தானத்தில் ஆஞ்சநேயருடைய சின்ன ஒரு கோயில், அதாவது விக்கிரகம் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுற்றிக்கிட்டு வரலாம். ஏன்னா படிக்கட்டு அதிகமாகலாம் இல்லை, வந்தால் ஒரு 100 to 500 மேக்ஸிமம் ஒரு 500,000 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்குமே. அது ரொம்ப ஃபீட்டெல்லாம் இது மேலே ஆறாமல் க்ளீனாக நடந்து வரவங்களும் நடந்து வரலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வண்டி காரெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது மேலே சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு. அப்படின்னு நீங்கள் வரலாம். மேலே வேப்ப மரம் இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு செடியெல்லாம் இருக்குது. பட் இந்த காடு சுற்றியும் மூலிகை செடி எல்லாமே நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எப்போல்லாம் காவடி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போது இங்கே ஒரு சேவலும் மயிலும் இங்கே அது கூட கலந்துக்கும்னு சொல்லி ஒரு இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக நாங்கள் பார்க்கல அதை. ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா மயிலுடைய சத்தம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் இல்லையா, அதை மட்டும் நாங்கள் கேட்டோம். பட் இங்கே போகும்போது ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. பட் அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது இங்கே சின்ன விநாயகருடைய சின்ன ஒரு சிலை ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு பட் இங்கே இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போனால் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அந்தந்த கோயிலில் அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு வைப் அப்படியே எங்களுக்கு ஃபுல்லாகவே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக சிவன் கோயிலுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். சிவன் பார்த்ததுக்கப்புறமா இது முருகரை பார்க்குறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸ்பேஸ். அதுவும் இல்லாமல் இங்கே மூலஸ்தானம் பூட் போடாமல் போயிட்டாங்க. ஏன்னா அப்படியே ஒரு கேட் மட்டும் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ க்ளீனாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பட் எவ்வளோ வரைக்கும் தெரியும்னு எக்ஸாக்டாக தெரியல. க்ளீனாக ஜூம் பண்ணுறேன், பட் எவ்வளோ வரைக்கும் தெரியுதோ பாருங்கள். பட் மேக்ஸிமமாக உங்களுக்கு கொஞ்சம் பிளராக தான் தெரியும். ஏன்னா நம்ம கேமரா நம்மக்கிட்ட இல்லை, வெறும் நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணி எல்லாமே எடுக்கிறோம். திருப்பியும் எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறோம். பட் அந்த ஒரு இதனால தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக இப்படி இருக்குது. பட் மேக்ஸிமமாக ஓரளவுக்கு நான் காட்டியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அதேமாதிரி இந்த வேலூர் மாவட்டத்தில் நிறைய கோயில் எல்லாமே இருக்குது. அப்புறமா கோயில் வேலூருடைய கோட்டையெல்லாம் இருக்குது. பட் வர ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு கண்டினியூவாக காட்டுறேன். அதேமாதிரி நம்ம இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டே நம்ம சுற்றலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத்னு சொல்லி நிறைய நம்மக்கிட்ட பிளான்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் மேபி 2025 நம்மளெல்லாம் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நவீன் ட்ராவலர் YT மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இங்கே தான் வந்து முருகருடைய ஒரிஜினல் பாதம் இங்கே இருக்குது. அதை நான் தொட்டு பார்த்தேன். அப்போ இப்படி பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு வந்து. ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணுன்றதால இந்த ஒரு சின்ன இது மாதிரி பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரியல் பாதம். இது வந்து அங்கே நீங்கள் இறங்கிட்டு அது வந்து வரலாறு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தை கூட உங்களுக்கு வந்து அந்த வரலாறை பற்றி சொல்லும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில். அதேமாதிரி இந்த கோயிலுக்கு அடுத்து வந்து ரத்னகிரின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து பாருங்கள் அந்த பாதம் வந்து எப்படி இருக்குது. இந்த கோயில் வந்து அப்படி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கும் வந்து மேலேருந்து பார்க்கும்போது டாப் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து மழை டைம் இல்லையா, அந்த டைம் வந்து பட் அதனால் கொஞ்சம் மழைலாம் போட்டதுனால பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக பச்சை பசேன்னு இருக்கும். பட் இந்தமாரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து இந்த சிட்டி பக்கமே இருந்துட்டு சடனாக இந்த வில்லேஜ் பக்கம் வரும்போது அந்த ஒரு மாட்டு சாணம் வாசனம், அப்புறமா அங்கே ஒரு மழை வந்தால் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதெல்லாமே அங்கே வந்து ஒரு அப்படியே ஒரு மாதிரி கலந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் மிஸ் பண்ணாமல் என்னோட சேனலில் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். பை சான்ஸ் நீங்கள் யாராவது வேலூரில் இருந்தீங்கன்னா, பை சான்ஸ் நீங்கள் இங்கேருந்து பெங்களூரோ இல்லை கர்நாடகா, ஆந்திரா எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு வாரியாக ஒரு விஷயமா நீங்கள் வேலூர் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு கோயில் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கோயில் வந்து காலையில் 8லேருந்து 10 மணி வரைக்கும் தான், 10 to 11 12க்குள்ளே ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா சாயங்காலமாக வந்து ஈவினிங் வந்து ஒரு சேம் ஒரு 5 to 4 o'clock என்னமோ சம்திங் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து டில் ஒரு 8:30 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக நடமாட்டம் இல்லை. ஏன்னா இருக்காங்க, பட் இருந்தாலும் ஏன்னா இருட்டு டைமில் வந்து அதிகமாக இங்கே யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா வில்லேஜ் உங்களுக்கே தெரியும் இல்லையா எப்படி என்னன்னு சொல்லி. அதனால் ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. இங்கே வந்து சிவனுடைய ஒரு சின்ன விக்கிரகம் சிலை ஒன்று இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பார்க்கும்போது. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து அதான் ஒரு சிவன் இதில் ஒரு இது சொல்லுவாங்க, அவன் தான் அவன் வழங்கி தான் அவன் நம்மளை வந்து கூப்பிடணும் அப்படின்னா மீனிங் வந்து எப்போ ஒருத்தன் வந்து எப்போ சிவன் வந்து நம்மளை நினைக்கிறோம் அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினச்சா என்னால் போக முடியாது. அவராக நினச்சா மட்டும் தான் நான் போக முடியுன்ற மாதிரி எல்லா கடவுளும் அதே மாதிரி தான். பட் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினச்சா சீக்கிரமாக போகவே முடியாது. அந்த இடத்துல அவங்களாக நினச்சா மட்டும் தான் நம்மளால் போக முடியும். அதே மாதிரி தான் லைஃப்ன்றதும். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், ஒன்று வந்து நான் சாதிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அந்த உங்கள் டைம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்துருங்க. அதுக்காக நான் எங்களோட டைம் வருது, நான் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், எந்த வேலையும் நடக்காது. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்லதாகவே நடக்கும். நானும் அந்த கடவுள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவீன் ட்ராவலர் YT.